தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தாரு, ஆட்சிக்கு வந்தாரு. 100 நாட்களை கடந்து இப்போ ஆட்சி போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல மக்கள் எல்லாத்தையும் இருக்க மிக முக்கியமான கேள்வி, டிவிகே ஆட்சி அரசியல் கலாச்சாரத்தை மாற்ற ஆரம்பிச்சிருச்சா? அப்படி இல்லைன்னா ஆட்சி நடத்துறது தேர்தல் அரசியலை விட கடினம் அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிருச்சா? எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க, ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க, ஆதாரங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். முதலாவது உண்மை என்னன்னா, 100 நாட்களை கடந்து போற இந்த டிவிகே அரசு தன்னோட பொலிட்டிக்கல் பொசிஷனிங்க ஓரளவுக்கு தமிழகத்துல உருவாக்கிச்சு அப்படிங்கிறது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்த ஒரு செய்தி. ஆனா மிக முக்கியமா கட்சி நிர்வாகம், கட்சி கொள்கைகள் வரும்போது சில முரண்பாடுகள் இருக்கிறதா அதே செய்தியில குறிப்பிட்டிருக்காங்க. 100 நாட்கள்ல ஒரு ஆட்சியை மதிப்பீடு செய்யும் போது நாம செய்யக்கூடாத மிக முக்கியமான தவறு என்ன அப்படின்னா, 100 நாட்கள்ல என்னெல்லாம் பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு, எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சா அப்படிங்கிற பாக்குறத விட இந்த கட்சியோட ஆட்சி எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்ல ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. அதுல கரப்ஷன் பத்தின நம்ம தமிழகத்தோட பார்வை மாறி இருக்கு அப்படின்னு அதுல செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அதாவது அதிகாரிகளுக்கு இந்த கான்ட்ராக்டர் பார்ட்டி ஃபண்ட் மாதிரி கொடுப்பாங்க, கட் பேமெண்ட் கொடுப்பாங்க, லஞ்சம் கொடுப்பாங்கல்ல, அது இப்ப கொடுக்கப்படாம நிறுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத ஊழல் சுத்தமா ஒளிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நிரூபணமா எடுக்க முடியாது இந்த செய்திய. ஆனா இதே போக்கு ஒரு வருஷம் நீடிக்குமா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. எதிர்கட்சிகளின் நிலைப்பாடை பத்தி பார்க்கும்போது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டிவிகே அரசை பார்த்து, இந்த டிவிகே அரசு ஒரு நிர்வாக திறன் இல்லாத அரசு, நிர்வாக தோல்வி அடைந்த அரசு அப்படின்னு விமர்சிச்சது மட்டும் இல்லாம டெல்டா விவசாயிகளுக்கு நியாயமா நடந்துக்கல அப்படின்னு விமர்சிச்சிருந்தாரு. ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின் பண்ணி ஜெயிக்கிறது வேற, ஒரு மாநில அரசை நடத்துறது வேற. சோ அடுத்து வர கேள்வி என்னன்னா, தொடர்ந்து மக்கள் ஆதரவு இதே மாதிரி இருக்குமா? நிர்வாகத்தின் மேல, அதாவது இப்ப ஆட்சி நடத்துற இந்த ஆட்சி நிர்வாகத்துக்கு மேல மக்கள் நம்பிக்கையும் ஆதரவும் எப்படி வரும் அப்படிங்கிறது முக்கியம். இன்னொரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. சில டிவிகே அமைச்சர்கள் வர 2029 விஜய் அவர்கள் பிஎம் கேண்டிடேட்டா நிப்பாரு அப்படிங்கிறது மாதிரி, அதாவது அவர் பிஎம் ஆகணும், பிஎம் நிப்பாரு அப்படிங்கிற ரீதியில பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஆட்சி 100 நாட்களை கடந்துட்டு போற நேரத்துல நம்ம மாநில நிர்வாகத்தை கவனிக்கிறது முக்கியமா, இல்ல பிஎம் கேண்டிடேட் பத்தி யோசிக்கிறது முக்கியமா? மக்கள் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறாங்கன்னா, இது ஒரு ப்ரீமெச்சூர் பொலிட்டிக்கல் அப்படின்னு. அதுக்கு காரணம், முதல்ல தமிழகத்தில் உள்ள அரசு, அதை மாநில அரசை நிர்வகிச்சு இதுல நாம வெற்றி காட்டினாதான் நம்ம அடுத்த ஸ்டெப் நோக்கி போக முடியும். சோ இப்பவே பிஎம் கேண்டிடேட், நாங்க பிஎம் நிப்போம் அப்படின்னு சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயம். ஏன்னா வெறும் 100 நாட்களை தான் நாம கடந்திருக்கோம். இன்னும் 5 வருஷத்துல நம்ம நிர்வாக வெற்றியை இந்த தமிழகத்துக்கு காட்டியே ஆகணும், இந்த இந்தியாவுக்கும் காட்டி. கடைசியா ஒரு 5 முக்கியமான விஷயத்தை பார்க்கும்போது டிவிகே அரசோட எல்லா விஷயங்களும் நமக்கு புரிய வந்துடும். ஒண்ணு ஆரம்ப அரசியல். ஆரம்ப அரசியல் சொல்லும் போது நம்ம டிவிகே கட்சி ஆரம்பிச்சு அதோட தேர்தல்ல வெற்றி பெற்றாங்க. சோ ஆரம்பம் வெற்றி. அதுக்கு அடுத்ததா கரப்ஷனோட பார்வை. கரப்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கரப்ஷன் ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு, மக்கள் நம்பிக்கையும் வச்சிருக்காங்க. ஆனா இது லாங் டேர்ம் போகுமா? 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் தொடர்ந்து இதே மாதிரி கரப்ஷன் இல்லாத தமிழகம் இருக்குமா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. அதுக்கப்புறமா ஃபார்மர்ஸ் இஷ்யூ, அதாவது விவசாயிகளோட விஷயம் ரொம்ப முக்கியமான இஷ்யூ. இதுல அரசாங்கம் எடுக்கிற நிலைப்பாடு இது ஆட்சிக்கான மிகப்பெரிய சவாலா இருக்க போகுது. அடுத்ததா பார்ட்டி ஆர்கனைசேஷன். பார்ட்டி ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்ச உடனே பார்ட்டி ஆர்கனைசேஷன்ல ரொம்பவே தொய்வு வந்துருச்சு. அதாவது இன்னும் நிறைய இடங்கள்ல அபிஷியலா நிர்வாகிகளை நியமிக்காமலே இருக்கிறாங்க. சோ இந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சரை இன்னும் பவர்ஃபுல்லா மாத்துறது வர்ற உள்ளாட்சி தேர்தலில் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அடுத்தது நேஷனல் ஆம்பிஷன். இது ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் கொஸ்டின். நேஷனல் ஆம்பிஷன் அப்படின்னா இந்த நான் ஃபர்ஸ்ட் சொன்னது மாதிரி பிஎம் கேண்டிடேட் விஜய் அவர்கள் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா நம்ம 100 நாட்களை தான் இப்ப முடிச்சிருக்கோம். ஸோ இனிமே நாம பெரிய ஒரு சக்சஸ, பெரிய ஒரு சாதனையை இந்தியாவுக்கு காட்டணும். இப்ப நார்த் இந்தியாவில் நிறைய பேர் விஜய் அவர்கள் வந்ததையும் என்ட்ரியையும் அவர் செஞ்சுட்டு இருக்க விஷயங்களையும் சாதனையா பேசிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு மாபெரும் சாதனை காட்டணும்னா இன்னும் வர்ற நாட்கள்ல தொடர்ந்து இந்த கரப்ஷன் எல்லாம் ஃப்ரீ ஆக்கி, தொடர்ந்து விவசாயிகள் நலன்ல அதிகமா பங்கெடுத்து மக்களுக்கு இன்னும் அதிகமான
ஃப்ரீடத்தை கொடுக்கும் போதுதான் நேஷனல் பொலிட்டிக்ஸ்ல நாம என்ட்ராகிறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. 100 நாட்கள்ல டிவிக்கே முழுமையான வெற்றி இல்லைன்னா தோல்வின்னு சொல்றது ஒரு ப்ரீமெச்சூர் ஐடியா தான். அது சக்சஸ் ஆகாது. ஏன்னா 100 நாட்கள்ல எதையுமே சொல்ல முடியாது. லாங் டைம்ல தான் நாம ஒரு விஷயத்தை பார்க்கணும். டிவிக்கே இப்ப ஒரு தேர்தல் கட்சி கிடையாது, ஆட்சி செய்யற கட்சி. சோ வெறும் ஸ்பீச்னால மட்டும் இனிமே மக்களை நாம இது பண்ண முடியாது. அதாவது மக்களை நமக்கு பக்கம் கொண்டு வர முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு இனி முக்கியம். அதாவது நம்ம கொண்டு வர செயல் திட்டங்கள் தான் இனி மக்கள் பேச ஆரம்பிப்பாங்க. கடைசியா இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக முக்கியமான கேள்வி, விஜய் அவர்களோட 100 நாள் ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னு 1ல இருந்து 10 வரை உங்களோட மார்க் எத்தனை அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு கேள்வி, முதல்ல தமிழ்நாட்டுல நிர்வாக வெற்றி முக்கியமா இல்ல பிஎம் ஆகுறது முக்கியமா அப்படிங்கிறதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவுல விஜய் அவர்களோட 100 நாள் ஆட்சியில அவர் கொடுத்த ப்ராமிஸ், அதுல நிறைவேற்றின ப்ராமிஸ், நிறைவேறாத ப்ராமிசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.